எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். யாழ் மாவட்டத்திற்கான வேட்புமனுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக இன்று காலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாழ்ப்பாணம் மாவட்டம் மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நேற்றும் இன்றையும் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலானது முக்கியமாக கிராம மட்டங்களில் மக்கள் தங்களது முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு முக்கியமான சபையாகும். ஆகவே இந்த முறை பல்வேறுபட்ட சபைகளிலும் ஒரு முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டிக்களத்தில் இறக்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நான் நம்புகின்றோம், அரசியல் ரீதியாக எல்லோரும் ஒன்றிணைந்து போக வேண்டும் என்று கூறினாலும் கூட உள்ளூராட்சி சபை என்று சொன்ன அடிப்படையில் பல்வேறுபட்ட தரப்புகளும் பிரிந்து நின்று தான் இந்த தேர்தலில் நிற்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் 5 கட்சிகள் கூட்டாக நாங்கள் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம். ஆகவே நான் நம்புகின்றேன் முக்கியமாக கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஐக்கிய முன்னணியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் என்று கூறுவதை விடுத்து ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய பல கட்சிகளை நீண்ட காலமாக ஐக்கியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை. அதனை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது 2 வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்க வேண்டிய தேர்தல் மிக காலந்தாழ்த்தி இப்பொழுது நடைபெறுகின்றது. இதற்கு பிற்பாடாவது நிச்சயமாக எமது பிரதேசங்கள் ஒரு குறிக்கப்பட்ட அளவிலாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய வீதிகள் திருத்துவதற்கும் சகல விஷயங்களையும் அவர்கள் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களது பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அபிவிருத்திகளை எங்களது மக்கள், எங்களது கிராமங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதனை கவனிக்க வேண்டும். ஆகவே அதற்கான மக்களுடைய ஆணை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆணை எமக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்வெட்டுத்துறையில் ஒரு சுயேட்சை குழு போட்டியிடுவதன் காரணமாக அவர்கள் எங்களுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் பல்வெட்டுத்துறை ஒரு மிக சிறிய நகர சபையாக இருப்பதாலும், மிக குறுகிய வாக்காளர்கள் இருப்பதாலும் அதனை பிரித்து எடுத்து வேறு யாருக்கும் கொடுத்துவிட நாங்கள் விரும்பவில்லை என்ற காரணத்தினால் அந்த சுயேட்சை குழுவுக்காக நாங்கள் அதனை விட்டுக் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் இன்னும் எங்களுடன் போட்டியில் களத்தில் இருக்கிறார்கள், எங்களுடன் தேர்தல் போட்டியிடுக்கிறார்கள். ஒரு சிலர் 2 பேர் பிரிந்து அங்கால் போயிருக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னும் எங்களுடைய போட்டிகளில் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக எங்களுடன் போட்டியிடுகிறார்கள். இல்லை அதாவது தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய 2 பேர் போயிருக்கிறார்கள். ஆனால் அதில் இருந்த பல பேர் நம்மிடம் என்னும் வேட்பாளராகத்தான் இருக்கிறார்கள். ஆக எமது கட்சி வென்றது ஆரம்பத்திலிருந்து 5 கட்சி கூட்டணியாகத்தான் இருந்தது. இப்பொழுது அதில் எங்களது சமத்துவ கட்சியும் சேர்ந்து இன்னும் 5 கட்சி கூட்டணியாக இருக்கிறது. வேறு சில தனிநபர்கள் சுயேட்சை குழுக்களாக இருந்தவர்களும் எங்களுடன் இப்பொழுது சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களாக இருந்து தமக்குள் ஒரு ஒன்றுணைவை உருவாக்கியவர்களும் எங்களுடன் இணைந்து போட்டியிடுகிறார்கள். சுயேட்சை கூட்டமைப்பாக நம்முடன் இணைந்து போட்டியிடுகிறார்கள். ஆகவே எம்மை பொறுத்தவரை ஒரு பலமான அணியாக நாங்கள் இறங்கியிருக்கிறோம். கூட்டணி உருவாக்கத்தில் அது ஒரு தவறான பொய்யான கருத்து. அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூட்டிய எந்த கூட்டத்துக்கும் அவர் கூட்டணிக்கு வரவில்லை. அவர் ஒரு புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக திரு செல்வம் அடைக்கல்நாதருடன் பேசியிருக்கின்றார். அதுக்கும் கூட்டக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே ஒரு ஐக்கிய முன்னணி தொடர்பாக அவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் எங்களுடன் பேசவில்லை. அவர் பேச முன் வருவதும் இல்லை. ஆகவே அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் அது தவறான ஒரு கருத்து. அவர் கூட இப்போ வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பல ஆசனங்களை வைத்திருந்தவர்கள் 2 ஆசனங்களுடன் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர் இந்த முறையும் அவர் தமிழ் மக்களை நடுத்தறிவில் விடுவதற்கான ஒரு வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுமந்திரனுடைய கருத்து மக்கள் ஏற்கனவே சுமந்திரனுடைய கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள்.